ஹாய், குட் மார்னிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 ஏன் இன்னைக்கு நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா 20வது ஆண்டு கடந்து போக போகுது. ஆர்டி ஆக்ட் 2005ல இம்போஸ் பண்ணாங்க. இப்போ 2025 நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அப்கமிங்கில் வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் 2005 படி பண்ணோம். ஸோ ஆர்டிஏ இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 படி இதை வந்து பண்ணோம். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. இட்ஸ் நாட் எ கான்ஸ்டியூஷனல் பாடி. தென் அடுத்தது இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரூப் 4 ரிலேட்டடாக மேபி த டேட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ என்னைக்கு இம்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா October 12, 2005. தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2002 ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஆர்டிஐ ஆக்ட் 2005 கொண்டு வந்தோம். தென் இந்த ஆர்டிஐ ஆக்ட் ஃபர்ஸ்ட் யார் இம்போஸ் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழ்நாடு ஸ்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆர்டிஐ ஆக்டை பாஸ் பண்ணாங்க. எது மூலயமா அப்படின்னு கேட்டாக்கா, தமிழ்நாடு ஆக்ட் 1997 மூலயமா பாஸ் பண்ணாங்க. அடுத்ததா கோவா பாஸ் பண்ணாங்க. தென் அடுத்தது இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் யாரு கீழே வருவாருனாக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் கீழே வருவாரு. ஸோ இந்த மினிஸ்ட்ரிஸையும் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கொஞ்சம் கேட்குறாங்க. அதையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனருக்காக தான் இப்போ 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க இந்த 2019 அமெண்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனருடைய டென்யூர், சேலரி, இது ரெண்டுத்தையும் வரையறை பண்ணியிருக்காங்க. டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 years. அதாவது அந்த டேர்ம் யார் நோட்டிஃபை பண்ணுவா அப்படின்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. தென் சேலரி அண்ட் அலவன்சஸ் ஈக்குவல் டு தி எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அவங்களுக்கு ஈக்குவலா சேலரிஸ் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் யார் டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு கரண்டா இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹீரலால் சமரையா அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா இருக்காரு. ப்ரீவியஸா ஒய் கே சின்ஹா இருந்தாரு. ப்ரீவியஸா டெனூர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 years 65 ஏஜ். எது ஃபர்ஸ்ட் அட்டைன் ஆகுதோ அதுபடி வந்துடும். ஸோ தென் இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பை த பிரசிடென்ட் தான் இவங்களை நியமிக்கிறது. ஸோ ஹீ கேன் ரிமூவ் த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அவரே நினைச்சா என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கமிட்டி, இவர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யாரு அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா பிரசிடென்ட். தென் இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரு ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியினுடைய சேர்பர்சனா தான் யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஸ் ஏ சேர்பர்சன். அண்ட் தென் அந்த கமிட்டியில இன்னும் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் இன் லோக்சபாவுடைய லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர் பார்ட்டி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல மெம்பரா இருக்காங்க. தென் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை த பிரைம் மினிஸ்டர். கேபினெட் மினிஸ்டரையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டர் நாமினேஷன் பண்ணபடி அவங்க தான் இந்த கமிட்டியில மெம்பரா இருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஆர்டிஐல மிக முக்கியமான தகவல்கள். இது தவிர்த்து நம்மளுக்கு கொஷின்ல லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே கேட்டதில்லை. மேபி த டேட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபர்மேஷன் கமிஷனரை பற்றி தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ அடுத்தது இந்த ஆர்டிஐ ஆக்ட்ல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ் நாராயணன் வர்சஸ் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். அந்த கேஸை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை உரிமை, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.